அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கவின்ஸ்கார்னரில் மாலாடு உருண்டை எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்கு போகலாம். நான் அடுப்பில் ஒரு கடாயை சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதில் 1 கப் அளவு பொட்டுக்கடலையை எடுத்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான பொட்டுக்கடலையை எடுத்து ஒரு 2 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கோங்க. 2 நிமிஷம் வறுத்து எடுத்தால் போதும். லேசாக சூடானா போதும். இந்த மாதிரி கை சூடு பொறுக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். பொட்டுக்கடலை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இதோட ஒரு 1/2 கப்பு ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம். ஒயிட் சுகருக்கு பதிலாக நீங்கள் ப்ரௌன் சுகர் கூட சேர்த்து செய்யலாம். 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வந்து இந்தளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நம்ம ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம். மிக்சிங் பவுலுக்கு மாற்றியாச்சு. 1 கப்பு பொட்டுக்கடலைக்கு 1/4 கப்பு நெய்ங்கிறது ரேஷியோ கரெக்டாக இருக்கும். அதே கப்பில் நான் 1/4 கப் நெய் எடுத்து லேசாக உருக்கி எடுத்துக்கிறேன். லேசாக உருகுனா போதும். நீங்கள் உருக்காமல் அப்படியும் கூட நெய் சேர்த்து கைகள்லேயே நல்லா பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா அந்த ஹீட்லேயே உங்களுக்கு வந்து நெய் மெல்ட் ஆகிடும். இப்போ நான் உருக்கி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. 1 கப்பு பொட்டுக்கடலைக்கு 1/2 கப்பு சுகர், 1/4 கப்பு நெய்ங்கிறது கரெக்டான ரேஷியோ. நீங்கள் கைகள்லேயே நல்லா பிசைஞ்சு கைகளில் மாவு எடுத்து நல்லா இறுக்கமாக ஒரு டைட்டாக உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நல்லா உருண்டை பிடிக்க வரும். இந்த மாலாடு உருண்டை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சத்தானது. குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹார்லிக்ஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக டெய்லியுமே வந்து இந்த உருண்டை கொடுத்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியானது கூட, வெயிட் இன்க்ரீஸ் ஆவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். நான் எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு. சூப்பரான மாலாடு உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இது பொட்டுக்கடலை லட்டுன்னு கூட சொல்லுவாங்க. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். டெய்லி ஒன்று பெரியவங்க கூட சாப்பிட்லாம். சத்தானதும் கூட. செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.